இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise you jesus. thank you jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும், எங்களோட உறவாடும் ஆண்டவரே. cut every bondage bind the cast every unclean spirit from the mighty name of jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Every hex, every curse, every from black magic, every unclean spirit that has been invited, that has been sent to us, be bound and cast in the mighty name of Jesus. I rebuke every unclean spirit to leave us right now. Receive the peace of Christ in the name of Jesus. We pray. Amen. ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நீதிமொழிகள் 21வது அதிகாரத்துல 1வது வசனத்திலேயே ஆண்டவர் ரொம்ப மேன்மையான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சிந்திக்க அழைக்கின்றார். பல பல பேருக்கு இதுல வந்து பல தவறான எண்ணங்கள் இருக்கின்றவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அதோடைய கரெக்டான ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியான சிந்தனைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப ஆழமாக இருக்கும். நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறீங்களா? மன்னவனின் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கிறது. வாய்க்காலின் நீரைப் போல் அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மன்னவனின் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கின்றது. வாய்க்கால் நீரை போல் அவர் அதை மாற்றுகின்றார். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சில பேர் நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு. நம்ம வந்து சில செயல்களால், சில அன்பு செய்யறதுனால் நம்மளால வந்து சில பேரை மாத்த முடியும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள பல பேருக்கு இருக்கு. பல பேர் வந்து நான் இது கவுன்சிலிங்ல பல பேருக்கு வந்து இந்த சிந்தனையை பார்த்துருக்கேன். ஸோ மனித ஒரு இயல்பு அப்படின்றது நம்ம பலவிதமான காயங்கள் நமக்கு உள்ள இருந்திருக்கு. சரிங்களா? இந்த பாவத்தின் வழியாக, ஆதாம் ஏவாளின் பாவத்தின் வழியாக 3 விஷயங்கள் நம்ம உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்ம புரிதல், நமக்கு டார்க்கன்டு இன்டெலெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்தனை முறை அது வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்காது. அதுக்கு தான் இந்த இவ்வளோ போதனைகள் எல்லாம். நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டோம். தவறான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். அது மாதிரி அது வந்து இக்னோரன்ஸ், அறிவின்மை அப்படின்வாங்க. 2வது விஷயம் அப்படின்றது இந்த வீக்னஸ் ஆஃப் த வில் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம சில நல்லதை என்ன சொல்றோம் விருப்பப்படுவோம், ஆனா அது நம்மளால நடைமுறை வாழ்க்கையில அது செய்ய முடியாது. ஒரு நம்ம நல்லதை விரும்புவோம், நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனா அந்த செய்ய வேண்டிய நேரம் வரும்போது தீயதை தான் நம்ம செய்யற மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். 3வது ஒரு விஷயம் ஆதாம் ஏவாளின் பாவத்தின் வழியாக வந்தது. கத்தோலிக்க திருச்சபையின் போதனை வழியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, an inclination, disorder, desire towards sin, பாவம் செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் நமக்குள்ள வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனித இதயம் அப்படின்றது ஒரு நியூட்ரல். எனக்கு பாவமும் வேணாம், நன்மையும் வேணாம் அப்படின்றது. பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு பாவத்தின் தூண்டுதல் நிறையவே இருக்கும் நமக்குள்ள. நிறையவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த அறிவின்மையால் நமக்கு பல நேரத்தில் உண்மை தெரியாம இருக்கும். நம்ம யோசிப்போம், நான் இன்னைக்கு நம்ம சிந்திச்ச விஷயம் என்ன? நம்மளுடைய பேச்சினால் சில பேர் நம்மளால மாற்ற முடியும், நல்ல எண்ணங்கள் கொடுக்க முடியும் நம்ம நினைச்சுக்குவோம். நம்ம அதனால பல பேரை மாத்தணுன்றதுக்காக பேசியிருப்போம், நல்ல எண்ணங்கள் கொடுத்திருப்போம், ஆனாலும் அவங்களால அதை ஏற்றுக்கொண்டு அவங்க அதுக்கு ஏற்றபடி செயல்பட முடியாது. 2வது விஷயம் என்ன? அந்த கடவுளுடைய சட்டத்திற்கு மாறாகவே நம்ம நல்ல எண்ணங்கள் அறிவுல இருந்தாலும் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் சின், பாவத்துக்கு தான் அதிகமான ஒரு ஆசை உள்ளத்தில் தான் இருக்கு. நமக்கு அது அதிகமாக இருக்கும். முக்கியமா ஒரு இயலாமை நமக்குள்ள இருக்கும். நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனா அதுக்கு சில துன்பங்கள்லாம் அதுக்கு நோன்பு இருக்கணும், சில ஜபத்துல ஆளப்படணும், நிறைய நேரம் ஜபத்துல இருக்கணும்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுவோம். 3வது விஷயம் அப்படின்றது இந்த உடல் இச்சையின் ஆசை, பேராசை, அப்புறம் இந்த நிறைய இந்த மாதிரி நிறைய பாவங்களுக்கு ஏதுவான ஆசைகள் நமக்கு தூண்டுதல் வந்துகிட்டே இருக்கும்.
முக்கியமா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நோன்பு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அன்னைக்கு தான் வந்து வீட்ல நிறைய செய்வாங்க உங்களுக்கு. சரி இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம், நம்ம நாளைக்கு வந்து நோன்பு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பலவிதமான சாக்கு போக்குகள் வழியாக கடவுள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவோம். அதோடைய சில ஆண்டவர் வார்த்தையை நம்ம வந்து சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, தி இன்டலெக்ட் இஸ் டார்க்கன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருள் சூழ்ந்த ஒரு மனதாக இருக்கும் நமக்கு. எபேசியர் 4:18 உலக ஆசைகள் தான் நமக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் நமக்கு. ஆன்மீகத்தை விட உலக ஆசைகள் மேலதான் அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். எபேசியர் 4:18 வாசிக்கிறீங்களா? அவர்களது அவர்களது மனம் மனம் இருளடைந்திருக்கிறது. அவர்களுக்கு பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஆமீன். இது முதல் விதமான பிரச்சனை. இரண்டாவது விதமான பிரச்சனை அப்படின்றது ரோமையர் 7:19 எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். நான் நன்மையே விரும்புகின்றேன். நன்மை விரும்புற நன்மை நம்மளால செய்ய முடியல, தீமையை தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு பவுல். ரோமையர் 7:19 வாசிக்கிறீங்களா? நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையே செய்கிறேன். ஆமென். ஆமீன். மூன்றாவது விஷயம். ஸோ அதனால நம்ம சொந்த சக்தியால ஆண்டவருடைய நம்ம வந்து சக்தியால மட்டுமா நம்ம வந்து சக்தி ஆண்டவர் கொடுக்கிற சக்தியால இல்லாம நம்ம சொந்த சக்தியால நம்ம வந்து மனம் மாறுதலுக்கு வர முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கடவுளால மட்டும்தான் ஒரு இதயத்தை மாற்ற முடியும். மனித அன்புனாலேயோ மனித ஒரு ஒரு செயல்னாலேயோ ஆற்றல்னாலேயோ ஒரு புரிதல்னாலேயோ நம்ம பேச்சு திறன்னாலேயோ மனம் மாறுதல் அப்படின்றது வராது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமாக நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது பல பேர் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனாலேயே நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமா முயற்சி எடுப்பாங்க. நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் அன்னையிலிருந்து நான் வந்து இந்த மாதிரி செய்வேன், அந்த மாதிரி செய்வேன், நான் இது மாதிரி செய்வேன். சொந்த சக்தியில தான் ஆற்றல் அதிகம், நம்பிக்கை அதிகம். புரியுதுங்களா? இதுல வந்து நம்ம கடவுள் இது வந்து கடவுளுடைய சக்திக்கு இருக்காது. அதுல என்னால முடியும் அப்படின்ற தவறான எண்ணங்கள் உள்ளத்துல. அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து கரெக்டா இருப்போம், 3வது நாள் நம்ம அதை கரெக்டா செய்ய முடியாது. அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், என்னால இதெல்லாம் முடியாது போல அப்படின்னு சொல்லி தவறான எண்ணத்துல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸோ ரெண்டாவது நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனித இயல்புல சில விஷயங்கள் நம்மளால செய்ய முடியற மாதிரி இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மனித இயல்புல முழுவதும் அது வந்து ஒரு தீட்டுப்பட்டது கிடையாது. நம்மளால சில விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலாம். நம்ம குடும்பத்தை நம்ம நேசிப்போம், நம்ம நண்பர்களை நம்ம நேசிப்போம், நம்ம தேசத்தை நம்ம நேசிக்கலாம். நம்ம இப்போ தமிழ்ல இருக்கு, நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து தமிழ் அப்படின்றது வந்து நம்ம நேசிக்கலாம். நமக்கு ஒரு அன்பு இருக்கும். ஒரு சில சில நீதியின் செயல்கள் நம்மளால செய்ய முடியலாம். இரக்கத்தின் செயல்கள் நம்மளால செய்ய முடியலாம். சில பேர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையா தான் பேசுற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கலாம். உண்மையை தேடுகின்ற ஒரு ஒரு உள்ளம் நமக்குள்ள இருக்கலாம். நம்ம இயற்கையை நம்ம நேசிக்கின்ற நபர்களாக இருப்போம். சரிங்களா? நேச்சுரலா இயற்கையா நமக்கு நமக்கு இருக்கிற நல்ல ஒரு சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் நம்மளால கிருபை இல்லாம, கடவுளுடைய உதவி இல்லாம செய்ய முடிகிற விஷயங்கள், மீன்ஸ் உதவி இல்லாம சில விஷயங்கள் இருக்கு, நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அவருடைய கிருபை இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப 4 விஷயங்கள் நம்ம அதை சிந்திக்க போறோம். முதல் விஷயம் அப்படின்றது கடவுளை மற்ற அனைத்து விஷயங்களும் அனைத்து நபர்களையும் விட அவர் அதிகமாக நேசிப்பது, அவருக்காக நம்மளை நேசிப்பது, சில பிரதிபலன் எதிர்பார்க்காம அவருக்காக நேசிப்பது அப்படின்றது சூப்பர் நேச்சுரல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லவ் காட் அபவ் ஆல் திங்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் சேக். அவருக்காக நம்மளை கடவுளை நேசிக்கிறது அப்படின்றது நமக்கு இயல்பாக தானா வராது. இரண்டாவது விஷயம்
அப்படின்றது கிருபை இல்லாம நம்மளால செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு உண்மையான மனம் மாறுதல், சூப்பர் நேச்சுரல் சாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் அந்த நொறுங்கின உள்ளத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன் அப்படின்றது, ம், உள்ளத்துல நொறுங்கி நம்ம ஒவ்வொருத்த பாவத்திற்காகவும் நம்ம அழுகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் வந்து சில பேர் அதை சொல்லுவாங்க, கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க ஜெபத்துல வந்து அழுகை வரும். எதுக்காக அழுகுறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் வந்து சில பாவத்திற்காக அழுவார். ஏன்னா கடவுள் கண்ணிலையில அந்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்றது வந்து உணர்வே இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த ரிப்பென்ட் ஆஃப் சின், கடவுள் அந்த பாவத்திற்காக மனம் வருந்துவதற்கு, ஆண்டவருக்கு ஏற்றபடியாக மனம் வருந்துவது அப்படின்றது அது ஒரு கிருபை. அது இயற்கையா நமக்கு வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. ம். மூன்றாவது விஷயம் அப்படின்றது கடவுளுடைய இயேசுவாண்டவருடைய ஒரு மீட்பு அப்படின்றது, அதுல நம்பிக்கை வைப்பது அப்படின்றது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், நித்திய வாழ்வுக்கு ஏற்றபடியான சில ம், செயல்கள், ஆண்டவருடைய கிருபையோடு சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை, இதெல்லாம் வந்து விசுவாசம், அப்புறம் அன்பு அப்படின்றது. இப்போ நம்ம இயற்கையா நம்ம வந்து எப்படின்னா ஒரு புறாவை போல, ஆனா அது உடைந்து இருக்கிற அந்த ரெக்கைகள் உடைந்திருந்தா எப்படி இருக்கும்? அதனால குதிக்க முடியும், ஆனா விண்ணகத்திற்கு போக முடியாது. அதோட முயற்சினால, சொந்த முயற்சினால விண்ணகத்திற்கு போக முடியாது. அதான் யோவான் நற்செய்தி 3:9-19, யோவான் நற்செய்தி 3:19 எடுத்து வாசிச்சீங்கன்னா, மனிதன் இருளையே அவன் விரும்பினான் ஒளியை விட அப்படின்னு போட்டிருக்கோம். யோவான் நற்செய்தி 3:19 வாசிக்கிறீங்களா? ஒளி நம்பி ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. ஆமென். ஆமேன். இதுல மனிதர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சில பேர் பரிசேயர்கள் மட்டும் அப்படின்றது கிடையாது. நம்ம அனைவரும் ம், கடவுளை தெரிஞ்சு நம்ம சில நல்லது விரும்புறோம் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், இயேசுவே நன்றி. ஆனா இயற்கையாக கடவுளோட உதவி இல்லாமல் நம்ம பொதுவா விரும்புவது அப்படின்றது பாவத்தை தான் விரும்புவோம். ரோமியர் 3:10-12 எடுத்து வாசிச்சீங்கன்னா, ஒருத்தர் கூட நீதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கும். கடவுளை வந்து முழுமையா புரிந்து கொள்கின்றவர் யாரும் இல்லை, யாரும் கடவுளை தேடுவதில்லை அப்படின்ட்டு இயற்கையாக நமக்கு வருகின்றது இதுதான். கடவுளுடைய கிருபையால் மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு தேடுதல், உள்ளத்துல அந்த தேடுதல் வருகின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமியர் 3:10-12 வாசிக்கிறீங்களா? நேர்மையாளரே இல்லை, ஒருவர் கூட இல்லை. மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. கடவுளை தேடுபவர் எவராவது உண்டோ? எல்லாரும் பிறந்தனர். எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர். ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்பவர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. ஆமென். ஆமீன். ஒருவர் கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். நம்மளை வந்து நம்மளை பத்தி நம்ம நினைச்சு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். அதுக்காக அது கடவுளுடைய சிந்தனை அப்படின்னு நினைச்சுக்க முடியாது. ம், நம்ம கடவுளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, உண்மையான ஒரு கடவுள் அனுபவம் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க எண்ணங்கள் சீர்தூக்கி பார்த்து பாருங்க. கடவுளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பல விதமான தீய எண்ணங்களும் இருந்திருக்கும். இயற்கையா பிறக்கும்போதே நம்ம வந்து புனிதர்களா யாரும் பிறப்பது கிடையாது. அதான் பவுல், தாவீது சொல்லுவாரு, நான் வந்து இன் சின், பாவத்தில் தான் வந்து என் அம்மா வந்து பெற்றாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். இன் சின் ஐ வாஸ் கிவன் பர்த் அப்படின்னு. இந்த ஒரு வசனம் அற்புதமா இருக்கும். திருப்பாடல் 51:1 வசனம். பாவத்தால் என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். ஆமா, பாவத்தால் தான் நம்ம பிறக்கிறோமே. ஆதாம் ஏவாளின் பாவம் நமக்குள்ள ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதோடைய எஃபெக்ட் சில பேருக்கு வந்து தலைமுறை கட்டுகளாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பல நாட்கள் இதிலிருந்து விடுபெறணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து விடுபெற முடியாது. ஏன்னா பல விதமான கட்டுகள் அவங்க தலைமுறையாக வரதா இருக்கலாம், பல விதமாக வரும். சரிங்களா? இந்த இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நான் சொல்ல போற விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ம், கேள்வி இருந்தா கேட்க தயக்கப்படாதீங்க. மூன்றாவது விஷயம்,
கிருபையால் மட்டும்தான் இந்த உள்ளத்தில் முழுமையான மனம் மாறுதல் வரும். அதான் நம்ம பல நேரத்துல பல வாட்டி நான் அந்த வசனங்கள் எரேமியால எடுத்து சொல்லியிருக்கிறேன். ம்? மனித உள்ளம் அப்படின்றது சூழ்ச்சி வாய்ந்தது அப்படின்னு போட்டிருக்கு. ஹியூமன் ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்ச்சி வாய்ந்தது. 17 எரேமியா 17:9. உங்களுக்கு இன்னும் அதை வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு. எரேமியா 17:9 வாசிக்கிறீங்களா? இதயமே இதயமே அனைத்தில் பஞ்சமாக்கியது, அதை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆமென். ஆமீன். முக்கியமா இந்த பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையில் சில வேதனைகள் வரும்போது, நம்ம எந்த விதத்துல ரியாக்ட் பண்றோம், அந்த சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கின்றோம், அதை வைத்து நம்ம இதயத்தை சில சூழ்நிலையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு வஞ்சகம் உரியது அப்படின்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம இதயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேஸ்ட் நம்ம கையில வந்து ஒரு பேஸ்ட், இது டூத் பேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை அமுக்குறீங்கன்னா அதுல இருந்து டூத் பேஸ்ட் தான் வரும். அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு இருக்கு கையில, அதை வந்து அமுக்குனீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாக போகும்போது, நமக்கு அந்த பாரங்கள் அதிகமாகும் போது, அப்போ எந்த விதத்துல நம்ம ரியாக்ட் பண்றோம், எந்த விதத்துல நம்ம செயலாற்றுகின்றோம்? கோவத்துடையா, வெறுப்புடையா, நம்ம வந்து ஆணவத்துடையா, நம்ம வந்து அதுக்கு பழி வாங்குகின்ற எண்ணத்துடையா? அப்ப நம்மளுடைய அந்த உள்ளத்தின் அந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த விதத்துல எந்த பாவத்தை நம்ம அடிமையாக இருக்கின்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சில சோதனைகள் இல்லைன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டோம் நம்மள சூழ்நிலைய. சில பேர் வந்து நான் இந்த பாவம்லாம் செஞ்சதே இல்லை பிரதர் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த பாவத்தின் சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையில வரல. சரியா? அதுக்காக அந்த பாவத்தின் ஆசை அவங்க உள்ளத்துல கிடையாதுன்றது கிடையாது. சில உடலுச்சியின் பாவங்களாக இருக்கலாம். அதனால நான் வந்து தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. கடவுள் நம்ம மூன்றாவது விஷயம், கிருபையால் மட்டும்தான் உள்ளத்தில் ஆண்டவருக்கு ஏற்றபடியான மாற்றம் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிருபையால் மட்டும்தான். அது கடவுள் இந்த நம்பிக்கை அப்படின்றது, மனம் மாறுதல் அப்படின்றது முழுவதும் கடவுளுடைய ஒரு கிஃப்ட். அவருடைய ஒரு கிஃப்ட், ஒரு வரம் அது. அதுக்காக நம்மள ஒரு விதமான ஆயத்தப்பட முடியாது. நம்ம சக்தியால நமக்கு அதுக்கு தயாராக முடியாது. சரிங்களா? நீங்க சில பேர் யோசிப்பாங்க, நான் அது வந்து முன்னாடி சொன்ன நினைக்கிறேன். சில பேர் யோசிப்பாங்க, என் அன்புனால என் கணவரை திருத்திடுவேன், என் மனைவியை திருத்திடுவேன் அப்படின்ட்டு. அன்புனால திருத்தணும் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு திருமணம் மட்டும் செஞ்சு வச்சா போதுமே. எதுக்காக அவர் வந்து இங்க வந்து இறக்கணும், சிலுவையில இறக்க வேண்டிய அவசியம், இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? இந்த ஆசை, மனம் மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை வருவதே வந்து கடவுளுடைய ஒரு கிஃப்ட் தான். அதான் நீதிமொழிகள் நம்ம இன்னைக்கு தியானிக்கின்றது. நீதிமொழிகள் 21வது அதிகாரத்துல 1வது வசனம், வாய்க்கால் நீரை போல் அவர் விருப்பத்தின்படி அவர் மாற்றுகின்றார். திருப்பாடல் 21ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? மன்னவனின் மனம் ஆண்டவரை கைக்குள் அடைத்திருக்கிறது, வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். ஆமேன். ஆமேன். அவர் விருப்பப்படி அவர் திருப்புகின்றார். அவருடைய செயல் அது. அதுக்காக அது வந்து நீ இப்ப மாறியே ஆகணும் அப்படி கிடையாது. வாய்க்கால் நீரை போல் அவர் உதவி செய்யறாரு அது திருப்புறது. முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அவரால் மட்டும்தான் இந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். நம்ம யோசிப்போம், நான் பேசி புரிய வச்சு நான் மாற்றம் கொண்டு வந்துருவேன். இல்ல, மாற்றம், மனம் மாறுதல் கடவுள் தருகின்ற விஷயம். ஸோ அந்த அந்த பாவத்தின் கட்டுகள்ல இருந்து விடுதலை தருவது கடவுள் தான். ரோமியர் 6:17-18. நம்ம அதாவது அவர் தருகின்ற கிருபையோட ஒத்துழைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமா அப்படின்றதுதான் முக்கியம். அந்த சுதந்திரத்துல அவர் இது பண்ண மாட்டாரு. அந்த சுதந்திரத்தை தந்துருவார். நம்ம தான் அது சரின்னு சொல்லணும். ஆமேன் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மனம் மாறுதல் அப்படின்றது கடவுளுடைய கிஃப்ட். அதே நேரத்தில் அது மனிதருடைய ஒரு செயல். அது அந்த அந்த வரத்தோட நம்ம அது ஒத்துழைக்கணும். ரோமியர் 6:17-18 வாசிக்கிறீங்களா?
முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெருக்கி அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. ஆமென். ஆமேன். ரெண்டு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் நீங்க அதை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். மத்தேயு 19:22 ஒரு ஆ, ஒரு ஒருத்தர் வந்து இயேசுவாண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் நித்திய வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. கட்டளைகளை கடைபிடித்திருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கு. ஆனா உள்ளத்துல ஒரு தூண்டுதல் இவருக்கு வருது, நான் இன்னும் ஏதோ செய்ய வேண்டி இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் எனக்குள்ள அந்த நிறைவு அடையல அப்படின்றது உள்ளத்துல அந்த தூண்டுதல் ஆவியானவர் கொடுக்குறாரு. அந்த தூண்டுதல் இல்லாம இயேசுவாண்டவர் அவர் தேடி வந்திருக்க முடியாது. அந்த தூண்டுதலோடு அவர் ஒத்துழைச்சிருக்கிறார். ம்? நீ இருக்கிறது அனைத்தும் விட்டு அந்த ம், அஹ், செல்வத்தெல்லாம் விற்று நீ மற்றவர்களுக்கு கொடுத்து நீ என் பின்னாடி வா அப்படின்றார். மத்தேயு 19:22 அவர் போற விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசிக்கிறீங்களா? அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆமென். ஆமீன். வருத்தத்தோடு அவர் செல்கின்றார். நித்திய வாழ்வு அவர் ஆசைப்படுறாரு. அவர் உண்மையான மனிதனா இருக்கிறார். அவர் நிறைய நல்லது செஞ்சு நல்ல எண்ணங்கள் உள்ள இருக்கிற நபர் தான். ஆனா இந்த செல்வத்தோட ஒரு கட்டு, மிகப்பெரிய கட்டு அவருக்கு இருந்திருக்கு. ம். இயேசுவாண்டவர் அதுல வந்து இதை செய்யின்னு சொன்னாரே ஒழிய, நீ ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிற, இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாதாடல. நம்ம பல பேரை மனம் மாற்றத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடி தான் கொண்டு வரோம். ஏன் நீங்க இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சாதான் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு திறனால் நம்ம புரிய வைக்க தான் முயற்சி பண்றோம். ஆண்டவரின் கிருபை அங்கே இறங்கி ஆண்டவருடைய வல்லமையால் அது செயல்படணும் அப்படின்றது இல்லை. மன்னிப்புக்குன்றது மட்டும் கிடையாது, விடுதலை. இந்த கட்டுகள் இருந்து விடுதலை பெறணும்னா கடவுளுடைய கிருபை தேவை. ஏன்னா அந்த மனிதனோட இதயம் வந்து அது ஒரு நியூட்ரலா கிடையாது. ஒரு எனக்கு எந்த விஷயத்திலையும் கட்டுகள் இல்லை அப்படின்றது கிடையாது. பலவிதமான கட்டுகளோட தான் கடவுள் இயேசு ஆண்டவர் அருகில் அவர் வந்திருக்கிறார். ரோமியர் 7வது அதிகாரம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ரோமியர் 7வது அதிகாரம் 15-18. ஏன் பவுலுக்கே இந்த மாதிரி கட்டுகள்லாம் இருந்திருக்கு. என்னோட செயல்கள் என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றாரு. எந்த விஷயத்தை நான் வெறுக்கின்றேனோ, எந்த பாவத்தை நான் வெறுக்கின்றோ அதே பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ட்டு. நான் தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், மற்றவர்கள் நான் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆணவப்படக்கூடாதுன்னு பவுல் யோசிக்கிறாரு, ஆனா அவர் ஆணப்படுகின்றார். ஆண்டவருக்கு சேர வேண்டிய மகிமையை அவரு தேடணும்னு ஆசைப்படுறாரு. ரோமியர் 7:15-18 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிக்கொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. ஆமென். ஆமீன். அவருக்கு செய்ய முடியல. மனித இயல்பிலான நம்ம முயற்சிகள்னால வர விஷயம் கிடையாது இந்த ஆன்மீகம் அப்படின்றது. மனம் மாறுதல், அந்த தூண்டுதல் கடவுள் கொடுப்பாரு. அந்த ஆற்றல் நம்ம ஜபத்தினால பெற்றுக்கொள்ளணும். மனித ஒரு முயற்சியல் நாள் கிடையாது, அவர் கிருபையல் நாள். ரோமையர் 7:24-25 யாரால எனக்கு விடுதலை தர முடியும் அப்படின்ற ஒரு பதில் அங்க கிடைக்கணும். வாசிக்கிறீங்களா? அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாகும் இந்த உடலின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தான் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. சுருங்க சொல்லின், என் மனத்தால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆமீன். உன் இயல்புல பாவத்தின் கட்டுகளுக்கு அவரு கட்டுகள்ல இருந்தார். அவர் இருந்த கட்டுகளை தான் அவர் சொல்றாரு. மற்றவங்க இருந்த கட்டு அந்த மாதிரி இல்லை, அவர் இருந்த கட்டுகள். சரிங்களா? ஸோ இங்கே முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். அதில் இன்னும் அடுத்த சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா?
அதனால உங்க அன்பு உங்க அன்பு அப்படின்றது முக்கியம். நீங்க அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறாரு. சரிங்களா? ஆனா அதனால மனமாறுதல்ன்றது இல்ல. அவருடைய கிருபையினால் நீங்க ஒருத்தர் வந்து கடவுளை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கலாம். நீங்க அன்பு செய்றீங்க, நல்ல விஷயம். அது வந்து இந்த அன்பு கடவுளுடைய கிருபையோடு ஒத்துழைக்கும் போது கடவுள் உங்க பொறுமையை அவர் பயன்படுத்துவார். உங்க கனிவுடன் உள்ளத்தை அவர் பயன்படுத்துவார். நீங்க சாட்சியாக இருப்பதை அவர் பயன்படுத்துவார். அது ஒரு கிருபை. அந்த உள்ளத்தை தொடுவதற்கு அது கிருபையாக பயன்படுத்துவார். ஆனா அந்த மனம் மாறுதல் அப்படின்றது அதுக்கு நம்ம ஒரு விதமான கிரெடிட், நான் என்னாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்க முடியாது. உங்க அன்பு அவருடைய ஒத்துழைக்கும் போது அது ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா அந்த அன்பு இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மனுஷன் சுயநலமா தான் யோசிப்பான். புனித மோனிகா அம்மாளுடைய அவங்க ஜெபம், அவங்க கண்ணீர், அகஸ்டின் புனிதர் அகஸ்டினருக்காக 17 வருடங்கள் அவங்க அன்பும் அவங்க கண்ணீரும் அகஸ்டினோட ஒரு மனம் மாறுதலுக்கு அதனால வரல. ஆண்டவருடைய கிருபையால், அவருடைய கிருபையோட ஒத்துழைக்கும் போது அவங்களுடைய அன்பு அவர் பயன்படுத்துகின்றார். வாய்க்கால் நீரை போல் அது மாற்றுவதற்கு கடவுளுடைய கிருபையோடு அவங்க ஒத்துழைக்கின்றாங்க. நம்ம அன்பு ஒரு கருவியாக இருக்கும். ஆனா ஆண்டவருடைய கிருபைதான் அதோடைய உண்மையான வலிமை அப்படின்றது. அந்த பவர் அவருடைய கிருபையில் தான் இருக்கு. பல நேரத்தில் நம்ம அவர் கிருபையை விட அதிகமா நம்முடைய அன்புல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு. அது ஒரு விதமான ஒரு சிலை வழிபாடு அப்படின்லாம். நம்ம தான் அங்க சிலையாக இருக்கும். கடவுள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றார். ஒரு மனுஷனோட இதயமும் கடவுளால மாற்ற முடியாதுன்றது கிடையாது. பலவிதமான பிடிவாதங்கள் இருக்கலாம். ஆனா அரசரின் இதயமாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். உங்க கணவன் இல்ல மனைவி அவங்க பலவிதமான சுயநலமான கட்டுகள்ல அவங்க அகப்பட்டிருக்கலாம். அவங்களால அது மாற்ற முடியும். ஆனா அதுக்காக அவங்க சுதந்திரத்தை மீறி அவர் செய்யற செயல் கிடையாது. அது ஒரு இதயத்தை தொடுகின்றது. அது அது தொடுவார். அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். ஆனா பல நேரத்தில் நம்ம சில பாவத்திலிருந்து உங்களால விடுபெற முடியாம விரக்தி செல்லும் போது நம்ம பல நேரத்தில் நம்ம சக்தியில பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் இது ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு முடியறது. அவரோட கிருபைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க. உங்க முயற்சிக்கு இல்ல, அவருடைய கிருபைக்கு அதிகமான முக்கியத்துவம். பாவ சங்கீர்த்தனத்திற்கு அதிகமான முக்கியத்துவம், பூசைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. உங்க அன்பை விட கடவுளுடைய கிருபையை நம்பிக்கை வைங்க. அவர் அது மாற்றுவார். பல நேரத்தில் நமக்குள்ள முதல்ல அந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பார். அதுக்கப்புறம் நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு மாற்றம் வரும். நம்மளால ஒரு மனுஷனையும் மாற்ற முடியாது. ஏன் பல நேரத்தில் நம்மளையே நமக்குள்ள இருக்கிற பல தவறுகளை நம்மளால மாற்ற முடியல. ஜெபம் செய்யும் போது அந்த அவர் அது கருவியாக பயன்படுத்துவார். உங்க அன்பை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்துவார். உங்க தியாகங்கள் ஒரு சாட்சியாக இருப்பது அதை அவர் பயன்படுத்துவார். இன்னைக்கு நம்ம தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர் சொல்லுங்க பிரதர். இப்ப ஜெபம் பண்ணும்போது அழுகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா கூட நம்மள மீறி எப்பவும் ஜெபிக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது. அது என்ன காரணம் பிரதர்? அப்புறம் ரெண்டாவது திவ்யநக்கு வாங்கிட்டு வந்த உடனே நல்லதுதான். அது பாவம்லாம் கிடையாது. ஜெபம் செய்யும் போது கண்ணீர் வருது அப்படின்னா அதான் சில நேரத்தில் அது வந்து நம்ம பாவத்திற்காக ஆவியானவர் தருகின்ற தூண்டுதலாக இருக்கலாம். இல்லை அதை முன்னாடி நான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சிந்திச்ச ஒரு விஷயம், நமக்குள் நம்ம வந்து ஐயோ நான் பாவம் அப்படின்ற சிந்தனை இருக்குன்னா நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? எதனால இந்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார். எதனால இந்த தூண்டுதல் அழுகிற இது விஷயம் வருது அப்படின்றத அவரை வெளிப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார். சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது திவ்யநக்கு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்த உடனே என்ன அறியாத ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுவுறது, ரொம்ப கண்ணீர் தான் எனக்கு ஜாஸ்தி வருது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதெல்லாம் அழுவு தான் வருது. அதான் அதோடைய அர்த்தம் இதுதான். ஸோ நம்ம சில பாவங்கள் அதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. நம்ம அது வந்து சாதாரண விஷயம், யார் தான் இது செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தையே நீதிகரிப்போம்.
அதான் நமக்கு ஜெபிக்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னு விபரீதத்துல ரோமியர் 8:26 போட்டிருக்கோம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் ஜெபிக்கிறார். அந்த அழுகை தருவதும் ஆவியானவர் தான். சரிங்களா? அதை பத்தி கவலைப்படுவதற்கு பதிலா அதோட விளைவு என்ன? அந்த அழுது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆ, ஆறுதல் இருக்கா சமாதானம். இல்லையா? ஒரு சமாதானம் இருக்கா இல்லையா? இருக்குது ம். இருக்குது. இது எந்த பாவத்திற்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க. சரிங்களா? சரி சரி அவர் பிரதர். வெளிப்படுத்துவார். அந்த பாவத்தை சரி திரும்ப செய்யாம இருக்க நீங்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? சரி மற்றவர்களை சரி ஒரு பிரதர். இப்ப நான் சொல்றத எல்லாரும் முன்னாடி சொல்றேன் அப்படின்னு தவறா எடுத்துக்காதீங்க. மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு இல்ல பழி சொல்ற பழக்கம் இருக்கு. அது நிறுத்த கடவுள் சொல்றாரு. இருக்குங்களா? ஆமாங்க பிரதர். ஆமா. அத நிறுத்த அது சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன். ம், அத நிறுத்துற கிருபை கேளுங்க. அது ஒரு கட்டு தான். அது கடவுள் விடுதலை சரி தருவாரு. உங்களால வந்து அடுத்த ஒரு ஆன்மீக கட்டத்துக்கு போக முடியும். சரிங்களா? அந்த மாரி சில விதமான சரி பாவங்கள் இருக்கு. ம். தியானிங்க. ஆண்டவர் சரி பிரதர். வெளிப்படுத்துவார். ஓகே. ம். தேங்க் யூ. சரி நன்றி நன்றி பிரதர். ம். ஸோ இன்னைக்கு வந்து அடுத்தது நம்ம வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல? பிரதர், கடவுளோட கிரேஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பிரதர் பண்ணணும்? பிரேயர் ஜெபம் தான். மட்டும் தானே ஜெபம் தான். பிரதர்? நம்ம பாவ சங்கீர்த்தனம், பாவத்துக்காக மனம் வருந்தி ஜெபிச்சு நம்ம பூசை அன்றாட நாள் டெய்லி கோ ஃபார் மாஸ். பூசை டெய்லி அன்றாட நாள் பூசைக்கு போகணும். அதுல வர கிருபை அதை விட மேலான ஒரு ஆராதனை இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஓகே டெய்லி பிரதர். பூசைக்கு போகணும். சரிங்களா? ஓகே பிரதர். அதுல வர தேங்க்யூ. கிருபை வேற எதுலயுமே கிடைக்காது. அது யாருக்கிட்ட வேணா கேட்டுக்கும். ம். உண்மையான ஓகே பிரதர். ஆன்மீகம் இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அது அதோடைய கிருபை வந்து வல்லமையான அது அதை பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் பாருங்க. ஸோ ஓகே பிரதர். ம் அதுக்கப்புறம் நீங்க ஆவியில் ஜெபிக்கலாம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் பண்ணலாம். நிறையா கிருபைகள் கிடைக்கும். மாதாமாயிட்ட ஜெபிக்கலாம், புனிதர்கள்ட்ட ஜெபிக்கலாம். பல விதமான விதத்தில் கிருபைகள் நம்ம பெறலாம். இறக்கத்தின் ஜெபமாலையை சொல்லலாம். ம், நிறைய விதத்துல கிருபையை பெறலாம். பெஸ்ட் விதம் கிருபையை பெறதுக்கு நீங்க இது பூசையில போங்க, பூசையில அர்ப்பணிங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக அர்ப்பணிங்க. சரிங்களா? ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஸோ Praise God. பிரைஸ் தி லார்ட். ம் எனக்கு ஒரு இறைவசனம் டவுட் பிரதர். ம் எபிரேயர் 10ல வந்து ஒரு இறைவசனம் இருக்கு. 10:11. ஒவ்வொரு ம் குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகின்றார். அவை பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை கரெக்ட். அப்படின்னு இருக்கு. ஆமா. அதே அதுக்கு அது ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. அதே எனக்கு சரி உங்கள்ட்ட கேட்டுக்குவோம். அந்த பலி நம்ம அப்படின்றது டெய்லி பழைய ஆகமத்துல இருக்கிற பலி. 4வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா எதை வச்சு பலி செய்றாங்க? அவங்க வந்து இந்த ஆடு, மாடு எல்லாம் வச்சுட்டு தான். சரிங்களா? அந்த பலி ஓகே பிரதர். இயேசு கிறிஸ்துவோட பலியோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுதான் வந்து நான் சொன்னேன் டெய்லி பூசைக்கு போங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதை முழுமையா கேட்டாங்க வாசிங்க. அந்த பிரதர். ஹெப்ரேயர் 10 முழுமையா வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். நீங்க அந்த பகுதி மட்டும் ஓகே வாசிச்சா அந்த அளவுக்கு புரியாது. சரியா? ஓகே பிரதர். ம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஸோ தொடக்க நூல் 37வது அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். 37வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சில சூழ்நிலைகளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். சரிங்களா? ம். 37வது அதிகாரத்துல அவர் வந்து கடவுள் பெரிய பெரிய காட்சிகள் அவர் வந்து இங்க காட்டுறாரு. யோசேப்பு 17 வயசு தான். 17 வயசுல பெரிய பெரிய விஷயங்களை இங்க வந்து கடவுள் இவருக்கு காட்டுறாரு. எல்லாரை விட அதிகமா நேசிச்சிருக்கிறார். சரிங்களா? இந்த அதிகமா நேசிக்கப்படுகின்ற பிள்ளைகள் பொதுவா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல ஆடைகள்லாம் கொடுத்து அவர் நேசிக்கிறார். அவர் அன்பை வந்து அவர் வெளிப்படுத்துறார் அவர் செயல்கள் வழியாக. ஆனா அது ஒரு விதமான ஒரு ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே விதமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புவார். திருப்பாடல் 133ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? நூத்தி 133ல 1வது வசனம். சகோதரர் ஒன்றுபற்று வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுபட்டு வாழணும் சகோதர சகோதரிகள் அப்படின்றதான் கடவுள் விரும்புவார். நீங்களும் பல சூழ்நிலையில இது ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா சாத்தான் எப்படியாவது ஒரு விதத்துல இல்ல வேற ஒரு விதத்துல ஒரு பிரிவினையை கொண்டு வருவான். நான் இதை கவனிச்சிருக்கேன் பல வீட்டுல.
பல பேருக்கு வந்து இதை கொண்டு வருவான். அதை நம்ம வந்து சில பேர் வந்து இது எச்சரிக்கையா வந்து இருக்கிறது கிடையாது. அவங்க இயல்புல தான் வந்து செயல்படுகின்றார்கள். யாக்கோபுக்கு வந்து ம், இது ராக்கேலோட பிள்ளைன்றது மட்டும் கிடையாது. யோசேப்பு அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றது தான் உண்மை. ம். ஆனா அவருக்கு அந்த ஆன்மீக ஒரு அந்த அந்த ட்ரீம் கனவு வழியா கடவுள் பேசுவாருன்றது ஒரு உண்மை. ஆனா அது ஆம், இதுல வந்து ஒரு ஒன்றிப்பு அவருக்கு அவருக்கு இருக்கு இல்ல. 2 மனைவி இருந்து ஒரு காரணம். 2 மனைவி 4 ஒரு 2 வைப்பாட்டிகள் நன்மை 2 பேர் 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப அது ஒன்றிப்பு வர்றதுக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தடை. இயற்கையாவே வந்து யாரு ஈசாவுக்கும் யாக்கோபுக்குமே வந்து அந்த ஒன்றிப்பு இருந்தது கிடையாது. இதுல வேற 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 மனைவிகள் அப்படின்னு சொன்னா இது ஒரு காரணம். நம்ம இந்த ஒரு ஒரு மனைவி தான் வந்து கடவுள் விரும்புறாரு அப்படின்றது ஒரு அடையாளம். பொதுவா ஒரு மனைவி இருந்தது 2 பிள்ளைகள் இருந்தாவே பல பிரச்சனைகள். இதுல இவருக்கு பல மனைவிகள் 4 மனைவிகள் இருக்கும்போது இதுல பல பிரச்சனைகள் சரியா இங்க வருது. நம்ம கவனிக்கிறோம். ஆனா அவரு இந்த சில விதமான கடவுள் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை சில வழி நடத்துதல்களை நம்ம ஞானத்தோட நமக்குள்ளேயே வச்சுக்கணும். நம்ம வெளியில இதை சொல்லக்கூடாது. இப்போ இந்த நோன்பு காலத்தில் சில விதமான கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். சரி, நம்ம அதை கடவுள் சொல்றாரு அதை வந்து நீ உனக்குள்ளேயே வச்சுக்கணும். இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் சில வழிநடத்தல்கள் அவருக்கு அந்த ஞானம் இல்லை. 17 வயசுக்குரிய அந்த ஞானம் தான் அவருக்கு இருந்திருக்கு. அது வெளியில சொல்வது வழியாக இந்த பிரிவினை, இந்த கோபம், வெறுப்பு இன்னும் அதிகப்பட்டிருக்கிற ஒழிய அங்க வந்து அது குறையல. அதுல வந்து அவருக்கு இவன் இன்னும் ஆணவப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தனை தான். எப்பவுமே வந்து இது நீதிமொழிகள் 17வது அதிகாரம், நீதிமொழிகள் 17 28 27 28 வாசிக்கிறீங்களா? தம் நாவை காத்து கொள்பவர் அறிவாளி, தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரோ மெய் அறிவாளர். பேசாது இருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான். தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவு உள்ளவன் எனப்படுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இது பல பேர் நம் மத்தியில வந்து இந்த கட்டுப்பாடு நாவல ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது அவங்களுக்கு கஷ்டம். சில பேருக்கு இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ம். சில ம், ஏன்னா சில பேர் அந்த பேசிக்கிட்டே இருக்கணும். எது பேசுறாங்களோ ஏதோ பேசிக்கிட்டே இருக்கணும். சில பேர் கவனிச்சிருக்கிறேன். அது வந்து சில ஆன்மீகமா இருக்கிற வரங்கள் இருக்கிற நபர்கள் கூட வந்து மௌனமா இருக்க சொல்லுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்துல மௌனமாக இருக்கும்போது அவங்க கடவுளுடைய அப்புறம் கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு கிடையாது. எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கணும். எப்பவும் பேசிட்டு இருக்கணும். கம்மியா பேசுறவன் பாவத்தை விட்டு விலகுவான் அப்படின்ற மாதிரியே பிபிள் இதுல பல இடத்துல பல விதமான விதத்துல வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். அமைதியா இருந்தா வந்து நீ உன்னை வந்து ஞானி அப்படின்னு சில வார்த்தைகள் மட்டும் சொன்னா போதும். சில ஞானம் உள்ள வார்த்தைகள் சொன்னீங்கன்னா ஞானி அப்படின்னு தான் அதிகமா யோசிப்பான். ஆனா ம், ம, முக்கியமா கொஞ்சம் வயசு கம்மியா இருக்குன்னா அதிகமா பேசுற நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த அமைதியா இருக்கிற நம்ம கத்துக்கணும். நம்ம அது ஒரு கிருபை. பல பேருக்கு அது கிடையாது. மற்றவங்கள பேசுறதுக்கு அனுமதிக்கிறதுக்கே வந்து பேசிட்டு இருப்பாங்க. நடுவுல பேசுவாங்க. அவங்களால வந்து அமைதியா இருக்க முடியாது. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அது ரொம்ப என்ன சொல்லணும்னா அது ஆன்மீக வளர்ச்சிக்கு சில பேருக்கு வந்து அது தடையாக இருக்குன்றதும் நான் பார்த்துருக்கிறேன். ஆன்மீக வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கின்றது பல சூழ்நிலையில வந்து அதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால ஆன்மீகத்துல வளரணும்னு விரும்புறீங்களா? ம். ஃபர்ஸ்ட் நான் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் நான் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லணும். என் விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. ம். அது அவங்களால வந்து அமைதியாவே இருக்க முடியாது. யாக்கோபின் நூல் 3வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:7 பல இடத்துல வந்து இயேசு ஆண்டவரே எடுத்துக்காட்டா சொன்னீங்க யோசிக்கலாம். அவர் சில இடத்துல வந்து அவர் அமைதியா இருந்தார். அவர் வந்து அது பதிலே கொடுக்கல அவர். முதல்ல நான் சொல்ற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். ஏசாயா 53:7 வாசிக்கிறீங்களா?
அவர் அவர் ஒடுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் சிறுமைப்படுத்தப்பட்டார், அவர் தம் ஆயினும் வாயை திறக்கவில்லை. ஆமீன். வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஆமென். ஆமீன். அவர் அமைதியாக இருந்தார். அவர் பேசவே இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம். சில இடத்துல வந்து நம்மளால அமைதியா இருக்க முடியல, நம்மளால நம்மளே கட்டுப்படுத்திக்க முடியல அப்படின்னா நம்ம இன்னும் வளர வேண்டியிருக்கு. ஆன்மீகத்துல வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு தடை. ம். ஆம், சரிங்களா? இப்போ நீதிமொழிகள் 18ல் 2வது வசனம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இது இது ஒரு குடும்பம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். குடும்பத்துல தானே வந்து யோசேப்பு வந்து அவர் இது மாதிரி பேசுறாரு. குடும்பத்துல பேசாம நம்ம எங்க பேச போறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா குடும்பத்தில் இருந்தாலும் ஒரே விதமான ஆன்மீக புரிதல் எல்லாருக்குமே இருக்காது. சரிங்களா? அந்த ஒரு உண்மையை நம்ம சில பேர் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீதிமொழிகள் 18ல் 2 வாசிக்கிறீங்களா? மதிகேடர் மதிகேடர் என்றும் அறிந்து கொள்ள எதற்கு விரும்ப மாட்டார், தம் மனத்தில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார். ஆமென். புரியுதுங்களா? ஸோ அதனால இது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் அதிகமாகும் போது நம்ம பாவம் அதிகமாக செய்வோம். நீதிமொழிகள் 10:19 வாசிக்கிறீங்களா? வார்த்தைகள் அதிகப்படும் போது பாவம் உறுதியாக இருக்கும் அப்படின்னு. மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும், தம் நாவி அடக்குவோர் விவேகமுள்ளோர். ஆமென். ஆமீன். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு பாவத்தை வந்து நிறைய அளவற்ற வரும். தீமைகளை ஆமா, நிறைய வரும். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எப்படா பேச்சை நிறுத்துவாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இது நீங்க அந்த அளவுக்கு பேசல, தேவைக்கு மட்டும் பேசுறீங்க, மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க பேசுற நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்க பேசுவதை கவனிப்பாங்க. மற்றவர்கள் நீங்க பேசுறாங்க. இது நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளாஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இது உண்மையா? இது அந்த 4 விஷயங்கள் யோசிச்சா கூட போதும். 4 விஷயம். இது உண்மையா? இது பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கா? இது கனிவான ஒரு பேச்சா? இது பேச வேண்டிய இதான கரெக்டான நேரமா? சில பேர் தேவையே இருக்காது, ஆனா பேசுவாங்க. இது ஒரு உண்மையாகவே இருக்காது, சும்மா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவாங்க. அது கிடையாது நம்மளுடைய நோக்கம். மற்றவருடைய வளர்ச்சியாக இருக்கணும் நம்ம நோக்கம். இது கனிவாக இருக்கா? கனிவா இருக்காது. நான் வந்து இது திருமுழுக்கு யோவான் போல அப்படின்னு வந்து நாம யோகனான் போல அப்படின்ட்டு அவங்க வந்து எது இருந்தாலும் அப்படியே கனிவில்லாம சொல்றதுதான் அவங்க யோசிப்பாங்க. இது கரெக்டான நேரமா பேசுறதுக்கு சில பேர் அதையும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வாயில இருக்கிறத மனசுல இருக்கிறத கொட்டிடணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். இதுலலாம் வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைகள். இதை வந்து நீங்க வந்து முக்கியமா புரிஞ்சுக்கணும். வாயில ஒரு அமைதி வர்றது அப்படின்றது மனிதனால முடியாது அப்படின்றதான் விபிலியத்துல போட்டிருக்கும். யாக்கோபின் நூல் 3வது அதிகாரம். மனுஷனால கட்டுப்படுத்த முடியாது இந்த நாவை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இயேசுவாண்டவர் சொல்லுவாரு, நமக்கு இந்த தூதர்களுடைய உதவி தேவை. ஏன் இயேசுவாண்டவருக்கே தூதரோட உதவி எல்லாம் இருந்தது. அது நமக்கு தேவை அப்படின்ற ஒரு அறிகுறி. அவருடைய கெத்செமேன் தோட்டத்திலேயா இருக்கலாம், அவருடைய 40 நாள் நோன்புக்கு அப்புறம் தூதர்கள் வருவாங்க அவரை பாதுகாக்கிறதுக்காக. அதனால நம்ம பாதுகாக்கின்றதுக்கு மட்டும் இல்ல தூதர்கள், நம்ம பாவத்திலிருந்து விழாம இருப்பதற்கு தூதர்கள் மிகவும் தேவை. திருப்பாடல் 141 3 4 இது 2 வாசிங்க, ஜெபிங்க. இதை வச்சுட்டு நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாவுக்கு ஒரு காவலாளி, வாய்க்கு ஒரு காவலாளி வைங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? 3 வருஷம் வாச்சா கூட போதும். ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். ஆமேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த 2 விஷயம், இந்த 2 வார்த்தையோட ஜெபிக்கலாம் நீங்க. உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கடவுள் தருவாரு. ஸோ இங்க ஆனா அதோடைய ஸோ இந்த நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெபத்தால் நீங்க வார்த்தையால ஜெபிக்கலாம். ஆனா அடுத்த ஒரு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா,
இந்த யோசேப்பின் சகோதரர்கள் இதை எந்த விதத்துல ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ட்டு, இதை எந்த விதத்தை சிந்திச்சாங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள இந்த கோபத்துக்கும் இந்த பொறாமை, இந்த கோபத்துக்கெல்லாம் நம்ம உள்ளத்துல இந்த வெறுப்பு இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கடவுளை விட்டு ரொம்ப எளிதாக நம்ம கடவுளை விட்டு விலகக்கூடிய ஒரு வழி இது. சின்ன சின்ன பாவங்களுக்குமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா முக்கியமா இந்த கோபத்துக்கும் இதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கோபத்துக்கும் வெறுப்போம் ரொம்ப எளிதாக இது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு விஷயம். பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமை அப்படின்னு. இந்த அடிமத்தத்திற்கு நம்ம போகக்கூடாது. எப்போ உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள், உங்களுக்குள்ள இந்த கோபம் வருது, இந்த வெறுப்பு வருது, உங்களால மன்னிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே நான் நாளைக்கு மன்னிச்சுக்கிறேன், இந்த பாவத்தை அவங்க செஞ்ச தவறை பற்றி சிந்திச்சு சிந்திச்சு இந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னும் மோசமா போகாம நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எபேசியர் 4:26, 27 நம்ம அதனாலதான் இயேசு ஆண்டவர் ரொம்ப மிக மிக முக்கியமா சொல்லுவாரு, கோவப்படுங்க ஆனா பாவம் செய்யாதீங்க அப்படின்ட்டு. பாவம் செய்யாதீங்கன்னா என்ன? இந்த மன்னிக்க முடியாத கட்டுகளுக்கு போகாதீங்க. அன்னைக்கே அந்த கோபம் தணியணும் நமக்கு. பல பேர் நம்ம செய்யற தவறு என்ன அப்படின்னா, நம்ம அவங்க மற்றவர்கள் செய்யற பாவத்தை சிந்தித்து சிந்தித்து இந்த கட்டுகள் நம்ம அதை அடுத்த நாளும் சிந்திப்போம், அதுக்கு அடுத்த நாளும் அதை பத்தி சிந்திப்போம். இந்த கட்டுகள், அந்த கட்டுகள், இந்த மன்னிக்க முடியாத கட்டுகள், வெறுப்பின் கட்டுகள், கோபத்தின் கட்டுகள், நிறைய கட்டுகளுக்கு நம்ம அகப்படுகின்றோம். 26, 27 அதோட விளைவென்னையும் நீங்க பாப்பீங்க. வாசிக்கிறீங்களா? சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும், அலகைக்கு இடம் கொடாதீர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அலகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்போ நம்ம கோபத்தை விடாம அவங்க மற்றவர்கள் செய்யற தவறை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சாத்தானே என் பக்கத்துல படு அப்படின்ற மாதிரி. சாத்தானுக்கு அங்க இடம், ஆவியானவருக்கு இடம் இல்ல. 30வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆவியானவரை நீங்க வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு வர்றாரு. எல்லா விதமான கசப்பும் அந்த கோபத்தையும் விட்டு விடுங்கள். அங்க ஆவியானவருக்கு அங்க இடம் இல்ல. வாசிக்கிறீங்களா? 30ல இருந்து 32 வரைக்கும் வாசிங்க. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள், மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆமேன். ஆமீன். 32 வரைக்கும். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். கனிந்த ஒரு உள்ளத்தோட நம்ம மன்னிக்கணும். இல்லைன்னா அங்க சாத்தானுக்கு தான் இடம் கொடுக்கணும். முக்கியமா கணவன் மனைவிக்கு நடுவுல இந்த மன்னிப்பு மிக முக்கியமாக, சகோதர சகோதரிகள் முக்கியமா இந்த குடும்பத்துலதான் சாத்தான் ஒரு பிரிவினையை கொண்டு வருவான். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு போதனைன்னு கூட சொல்லுவேன். மத்தேயு 18வது அதிகாரத்துல இருந்து, ஒரு 18வது அதிகாரத்திலிருந்து நீங்க தியானித்தீங்க அப்படின்னு சொன்னா, 18வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும், 19வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? ஒரு வசனமா எடுத்து கிடையாது, கொஞ்சம் மேலோட்டமா நம்ம தியானிக்க போறோம். இது மன்னிப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? யாரு விண்ணகத்துல பெரிய ஆளு அப்படின்னு கேட்பாங்க சீடர்கள். மத்தேயு 18ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1, 2 ஒரு 4 வரைக்கும் வாசிக்கோங்க. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளையை கூட்டு நீங்க இந்த மாதிரி இருக்கணும், அப்பதான் விண்ணகத்துல பெரிய ஆளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? பாவம் செய்யறதுக்கு இந்த சிறு குழந்தையும் பாவம் செய்ய வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ உங்களுக்கு கேடு, பாவம் செய்ய வைக்கிறவனுக்கு கேடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற விஷயம், இந்த சிறுவர்கள் என்னை விட்டு விலகுறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வருவதற்கு ஆண்டவர் காத்து நிற்கிறார் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? 15வது வசனத்துல இருந்து பாவம் செய்தா
அதை நீங்க மன்னிக்கணும் அப்படின்ற ஐ மீன் திருத்தணும். அதை வந்து அதுக்கப்புறம் மன்னிக்கணும். 21வது வசனத்துல இருந்து மன்னிக்கணும். எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? இதான் நமக்குள்ள பல கேள்விகள். அந்த சிறுவன் திரும்ப வரும்போது கடவுள் மன்னிக்கிறாரு. அப்புறம் நம்மளும் வந்து மன்னிக்கணும் அவங்கள அப்படின்றது குடிக்கிறார். அதுக்கப்புறம் மன்னிக்கின்றதை பத்தி ஒரு ஓமையை கடவுள் சொல்றாரு. மன்னிக்கல அப்படின்னா உங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்லி தான் அது முடியுதே. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா டிவோர்ஸ், இந்த டிவோர்ஸை பத்தி தான் அதில் போட்டிருக்கும். ஒரு மனைவியை எதுக்காக டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற பேச்சு தான். இந்த மன்னிப்பு இல்லை, குடும்பத்துல மன்னிப்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ள இந்த டிவோர்ஸ் தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. மனதளவுல பிரிவினை, சரீர அளவு பிரிவினை, அதுக்கப்புறம் சரீர அளவுல பிரிவினை. அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் சொல்ற விஷயம் என்ன? 13ல இருந்து 15, 19வது அதிகாரத்துல நீங்க சிறு பிள்ளையாகும் போதுதான் விண்ணகத்திற்கு வர முடியும் அப்படின்ட்டு. இதோடைய அர்த்தம் என்ன? மேலோட்டமா நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா, இந்த சிறு பிள்ளையாக இல்லைன்னா நம்மளால மன்னிக்க முடியாது. சிறு பிள்ளைகள் ஆகணும், அப்பதான் அந்த மன்னிப்பே வரும். முக்கியமா திருமணத்தில் இந்த சிறு பிள்ளை ஆகிற ஒரு பழக்கம் நமக்கு இல்லை. அவருடைய கிருபை நம்ம பெறல சிறு சிறு பிள்ளைகள் ஆவதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பத்திலேயே நீங்க யோசிச்சீங்கன்னா, குடும்பத்துலதான் அதிகமா அந்த மன்னிப்பு இல்லை. கோபம், வெறுப்பு, ம், கொலை, அந்த மாதிரி பல விதமான பாவங்கள் வருது அதிகமா இந்த குடும்பத்துல தான். பிரிவினை வருது அதிகமா இந்த குடும்பத்துல தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மன்னிக்கல. பலவிதமான பாவங்களுக்கு கணக்கு நம்ம வச்சிருக்கிறோம். வெறுப்பு நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறோம். பேசும்போதே நம்ம வந்து மற்றவங்களை காயப்படுத்துகின்ற விதத்துல தான் நம்ம பேசுறோம். அங்க சிறு பிள்ளையை போல் நம்ம இன்னும் ஆகல. அந்த 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 19வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து அது தியானிங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தியானிங்க. எப்படி கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வது, விண்ணகத்தில் மிக உயர்ந்ததான நபரா மாறணும் அப்படின்னா அவரோட இந்த சிறு பிள்ளை ஆவது தான். அதுதான் அதோடைய மிக முக்கியமான ஒரு வழி. தாழ்ச்சி, அதுதான் அதோடைய வழி. இந்த சிறு பிள்ளையை போல் அவனையே தாழ்த்தி கொள்கின்றவன். மன்னிக்க முடியாத நபர்கள் அந்த தாழ்ச்சி இருக்காது. தாழ்ச்சி இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? மன்னிக்க முடியாத நபர்களுக்குள்ள இந்த தாழ்ச்சி இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. இருக்காதுங்க பிரதர். கரெக்ட் தான். அந்த தாழ்ச்சி இருக்காது. தாழ்ச்சி இருந்தாதான் நம்மளால மன்னிக்கவே முடியும். ஆமா, யோசிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் அந்த தாழ்ச்சி இல்லையோ அவங்களால வந்து பல பேரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு உள்ளத்துல. அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே, பலவிதமான நினைப்புகள் அவங்களுக்குள்ள இருக்கும், வேதனைகள் இருக்கும். நான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி. நான் தாழ்ச்சி இல்லாம இருந்திருக்கிறேன். பல பேரை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன். அது ஒரு பெரிய விதமான கட்டு அப்படின்றத புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். சரிங்களா? இது ஒரு மிக முக்கியமான அது ஒரு என்ன, நான் வந்து எங்கேயும் வாசிச்சது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஆண்டவரே வந்து எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம். அற்புதமான விஷயம். நம்ம திருமணம், குடும்பத்தில் இந்த மன்னிப்பு, மனத்தாழ்ச்சி இதெல்லாம் தேவை. இல்லைன்னா நம்ம ஆவியானவர் அங்கே வேதனைப்படுகின்றார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நேரம் இருக்கும்போது ரோமியர் 12 நீங்க இந்த மன்னிக்கிறத பத்தி ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ரோமியர் 12, 14 21 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா சொல்லுங்க, தயக்கப்படாதீங்க. நம்ம வந்து இப்போ ஒருத்தரை வந்து மன்னிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால அவங்களை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் பிரதர். ஆனாக்கா வந்து நம்ம ஆண்டவரை வச்சுதான் நம்ம அவங்களை மன்னிக்கிறோம், ஆண்டவர் பேரை சொல்லிதான் அவங்களை மன்னிக்கிறோம். ஆனா அவங்க மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணும் போது அந்த கோபம் வந்துட்டே இருக்குங்க பிரதர். என்ன பண்றதுங்க பிரதர்? இப்போ மீண்டும் மீண்டும் நம்ம வந்து கடவுளுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறோமா செய்யலையா? என்ன நினைக்கிறீங்க? செய்யறோங்க பிரதர், அது எனக்கு தெரியுது. ஆனாலும் இல்ல, அதான் நம்ம கரெக்ட் தான். அது வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து மன்னிப்பு பெறதுக்கு நம்ம தயக்கப்படுறது கிடையாது. கரெக்ட் தானே? தயக்கப்பட்டதுனால அது சரின்றது கிடையாது. ஆனா நம்ம எப்படி அவரு தாராள மனதோட அவர் மன்னிக்கிறாருன்றது தியானிங்க. புரியுதுங்களா? அவரால் எப்படி மன்னிக்க முடியுது, அவர் எப்படி மன்னிக்கிறாருன்னு தியானிச்சு பாருங்க.
உங்களுக்கு மன்னிக்கிற கிருபை உங்களுக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? அதானா நினைக்கிறேங்க பிரதர். கடவுள் வந்து எவ்வளவுதான் அவரை எவ்வளோ துன்பப்படுத்துறாங்க, காரி முழிஞ்சாங்க, இல்ல நம்மளுக்காக அவர் அவங்க சிலுவையிலேயே செஞ்சதை அழுது. விடுங்க. உங்களை எப்படி மன்னிச்சாருன்னு தியானிங்க. நீங்க எவ்வளவு இரக்கத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு தியானிங்க. சரிங்களா? ஓகேங்க பிரதர். அப்போ உங்களுக்கு மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கு இரக்கத்தின் செயல் அது உங்களாலையும் இருக்க முடியும். ஓகேங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். வெல்கம். Praise the Lord. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிகமா கோவப்பட்டு திட்டிட்டேன் பிரதர். அதுக்கப்புறமா கொஞ்சம் அதாவது அவங்க பண்ண மிஸ்டேக் திட்டுறதோட பண்ணாத மிஸ்டேக் சேர்த்து திட்டிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய என்னால கரெக்டா ஒர்க் பண்ணவே முடியல, நிறைய தடையா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாவசங்கீதனம் பண்ணிட்டு ரிலீஃபா இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ்ல போகும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கடவுள்கிட்ட கேட்டுட்டு போவேன், என்ன பேசணுமோ அதை பேச வைங்க அப்படின்னு சொல்லி. சில நேரம் என்ன தோணுதுன்னா, இப்போ நான் வந்து கோவப்பட்டு திட்டல அப்படின்னா மத்தவங்க அதை வீக்னஸா நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது கரெக்ட் தானா இல்ல கோவப்படுறது கரெக்ட் தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பிரதர். ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நானும் வந்து இப்போ சொன்ன பிள்ளைகளுக்கு நான் வந்து இது கிளாஸ் எடுக்கும்போது சில இடத்துல வந்து நம்ம நல்ல விதமா சொல்லி பார்த்துருக்குறோம். கேட்கல அப்படின்னா கொஞ்சம் கணிந்து கொள்ள வேண்டி இருக்கும். ஆனா உங்க கட்டுப்பாடை விட்டு நீங்க வந்து அது என்ன சொன்னா உங்க கண்ட்ரோலை விட்டு கோவம் வந்து கோவத்திலே லெவல் இருக்குல்ல. உங்க கட்டுப்பாடை விட்டு நீங்க வந்து அந்த கோவம் வரக்கூடாது. அது உங்க கட்டுப்பாடுக்குள்ள அந்த கோவம் இருக்கணும். ஸோ ஒரு விதத்துல வந்து நீங்க வந்து உங்க கட்டுப்பாடை விட்டு அந்த கோவம் வருது அப்படின்னா நீங்க யூ லாஸ்ட் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரே கோவமே வந்து நீங்க கோவப்படலாம். அதை நீங்க வந்து ஸ்பேமா சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்றது சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா எப்போ சில விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு கட்டுப்பாடு விட்டு போகுதுன்னா அதோடைய அர்த்தம் அது சாத்தானுக்கு தான் அங்க மேல ஒரு ஆதிக்கம் இருக்கு அப்படின்ற அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல். சாத்தானுக்கு தான் அங்க வந்து உங்க மேல ஆதிக்கம் இருக்கு. அப்போ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் போயிடும். புரியுதா? கடவுளுடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. கோவப்படுறதுக்கு வந்து உங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். உங்களால வந்து அது உங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். இல்லைன்ற போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அது இன்னொரு சூழ்நிலையிலும் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா நீங்க கட்டுப்பாடு விட்டு பேசுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் அந்த நீங்க கொடுத்த நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனா கோபத்துக்கு நீங்க கட்டுப்படுகின்ற ஒரு நபரா இருக்கக்கூடாது. உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். புரியுதுங்களா? அந்த ஞானத்தை கடவுள்கிட்ட கேளுங்க. அவர் அந்த ஆற்றலை அவர் தருவார் உங்களுக்கு. சில இடத்துல வேணும் நம்ம ஸ்டர்னா இருக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஜெபிங்க, அந்த கிருபையை தருவார். தேங்க்யூ. ஓகே, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா விசுவாசத்தின் கட்டுகள், கவலை கட்டுகள், கோபத்தின் கட்டுகள், மன்னிக்க முடியாத கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Every hex, every curse from black magic, every unclean spirit that has been invited, that has been sent to the be cast in the mighty name of Jesus. You will know the truth. Every spirit of dissension that is there in the family be cast in the mighty name of Jesus. You will know the truth and the truth set you free. Receive the peace of Christ in the mighty name of Jesus. We pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.